பூமிதான இயக்கத்துக்கு சொந்தமான நிலங்களை தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் குறிவைத்து வருகிறது. இடுவாய், வடுவாளையம்புதூர், மாணிக்காபுரம் பகுதியில் உள்ள பூமிதான இயக்கத்துக்கு சொந்தமான நிலங்களை குப்பைகள் கொட்டுவதற்கும் கழிவுநீரை சுத்தப்படுத்துவதற்கும் பல திட்டங்களை வகுத்து அந்த நிலங்களை கைப்பற்ற பல்வேறு சட்டங்களை வகுத்தது. அதைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் தற்போது வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் வாய்ப்பாளையம் பகுதியில் உள்ள விவசாய நிலங்களுக்கு மத்தியிலே திருப்பூர் மாநகராட்சி குப்பைகளை கொட்டுவதற்கு நிர்வாகம் ஏற்பாடு செய்வதை அறிந்த விவசாயிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இதனால் ஆடு மாடுகள் மேய்ச்சல் நிலம் பாதிப்பு ஏற்படும், மேலும் இப்பகுதியில் உள்ள வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் சுகாதாரம் மற்றும் நிலத்தடி நீர் பாதிப்புகள் ஏற்படும் என அப்பகுதி விவசாயிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவரை முற்றுகையிட்டு அந்த அலுவலகத்தில் உள்ள ஆட்சியாளரை சந்தித்து தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். Welcome to Ammu Furniture, offering all kinds of wooden, steel and plastic furniture since 1983. வாய்ப்பாளையம் கிராம கோட்டப்பாளையம் சர்வே நாளில் 32 ஏக்கர் பூமிதான நிலத்தில் வந்து திருப்பூர் மாநகராட்சியோட கழிவுகளை கொட்டக்கூடிய செய்தி வந்து எங்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடியே வந்துச்சு. நவம்பர் மாதமே என்னோட சார்பிலையும் பல விவசாய சங்கத்தின் சார்பில் கண்டன அறிக்கை வெளியிட்டோம். முழுக்க விவசாயம் சார்ந்த பகுதி. இங்கே வந்து இந்த மண்ணை வந்து எங்கள் முன்னோர்கள் வந்து பல நல்ல விஷயங்களே கொடுத்த பூமியை வந்து குப்பை கொட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அறிக்கையை வந்து நாங்கள் அன்றைக்கி கொடுத்துருந்தோம். அந்த சமயத்திலே அரசாங்க தரப்பில் வந்து இந்த மாதிரியான எந்த முயற்சியும் நடைபெறாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வந்து தமிழ்நாடு இங்கே திருப்பூர் மாநகராட்சி சார்பில் காவல்துறை கொண்டு வந்து அந்த இடத்தையெல்லாம் அளவீடு பண்ணி குப்பை கொட்டுறதுக்கான எல்லா முயற்சியும் மேற்கொண்டாங்க. அங்கிருந்த பொதுமக்களும் விவசாயிகளும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த பேரில் திரும்பி போயிட்டாங்க. அப்போது என்ன உத்தரவாதம் கொடுத்தாங்கன்னா, பேச்சுவார்த்தை தாசில்தார் அலுவலகத்தில் இந்த மாதிரி குப்பை கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் சொன்னாங்க. நேற்று சாயந்தரம் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு 3 காரில் வந்து அந்த இடத்த திருப்பி ஆய்வு பண்ணும்போது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அச்சம் ஏற்படுது. ஏன்னா அந்த பூமி வந்து குப்பை கொட்டப்பட்டால் சுற்றி வர இருக்கிற பல கிராமங்களுடைய சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், நிலத்தடி நீர் பாதிக்கப்படும், சுகாதாரம் பாதிக்கப்படும் அடிப்படையில் எங்களுடைய கண்டனம் தெரிவிக்கும். அந்த திட்டம் அங்கே நிறைவேறக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறதுக்கு பல்வேறு தரப்புலேருந்து பல்வேறு கிராமங்கள்லேருந்து வந்தோம். மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த இடத்துல குப்பை கூட்டத்துக்கான எந்த முயற்சி மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத சொல்லும்போது, நிச்சயமாக அந்த ஏக்கர் நாங்கள் ஆய்வு பண்ண வந்தால் எங்களுக்கு 100 ஏக்கருக்கு மேலே பூமி வேணும். அந்த வந்து 32 ஏக்கர் நிலம் தான் இருக்குது. அந்த இடத்துல உங்களுக்கு குப்பை தொட்டி வராது அப்படிங்கிற உத்தரவாதத்தை எங்கள் எல்லாத்துக்கும் சொன்னார். அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து இனிமேல் எந்த காலத்திலும் எங்கள் பூமி மட்டும் இல்லை, விவசாயம் சார்ந்து இருக்கிற எந்த ஊர்லேயுமே நீங்கள் வந்து இந்த திருப்பூர் மாநகராட்சியோட கழிவு கொண்டாந்து கொட்டாதீங்க. ஏன்னா திருப்பூர் மாநகராட்சி கழிவுங்கிறது ஒரு நாளைக்கு 574 மெட்ரிக் டன் உற்பத்தி ஆகி ஏறக்குறைய 600 மெட்ரிக் டன் குப்பையை வந்து இந்த இவ்வளவு பணத்தை கொண்டு வர திருப்பூர் மாநகராட்சி வந்து அவங்க செலவில் திருப்பூர் மாநகராட்சியை செய்ய வேண்டிய வேலை வந்து சுற்றி இருக்கிற ஒவ்வொரு கிராமத்தையும் தூக்கிட்டு போய் அங்கே இருக்கிற பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதனால் வழக்கு ஏற்பட்டு பல்வேறு இன்னல்கள் வந்து கடந்த சில ஆண்டுகளாக நாங்கள் அனுபவிச்சுட்டு வர்றோம். கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இடுவாயில் போராடின மக்கள் மேலே கடுமையான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்குக்காக பல்வேறு அலைச்சல்கள் விவசாயிகளும் பொதுமக்களும் அலைஞ்சாங்க. இன்னைக்கு புதிதாக பதவியேற்ற தாவேக அரசு அந்த தவறை செய்யக்கூடாது, விவசாயத்தையும் விவசாய மண்ணையும் காக்கக்கூடிய இந்த கிராமப்புற மக்களை வந்து திருப்பூர் மாநகராட்சி கழிவை கொட்டி பாழாக்க வேண்டாம் அப்படிங்கிற கோரிக்கை முன்வச்சோம். கலெக்டரும் கோரிக்கை ஏற்றுக்கிட்டு உத்தரவாதம் கொடுத்தின் அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் கிராம மக்களுக்கெல்லாம் மனு கொடுத்து எங்களுடைய கோரிக்கை கொடுத்துருக்குறோம். அந்த உத்தரவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கிட்டு நாங்கள் எல்லாம் நிற்கிறோம். NSP வெற்றி, செயல் தலைவர், கட்சி சார்பற்ற தமிழ் விவசாயி.